ஹாய் ஃபார் தி பீப்பிள். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது தொகுதியான பொன்னேரி தொகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொகுதியில 2021ல யார் வின் பண்ணாங்க, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021ல பொன்னேரி தொகுதியில பதிவு செய்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,67,345. இதுல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 2,10,054. நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகளோட எண்ணிக்கை 203. இந்த எலெக்ஷன்ல நோட்டால பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 1554. பாசக சார்பில் வேட்பாளர் என்ன பவானி இளவேனில் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 1106. அமமுக சார்பில் வேட்பாளர் என்ன பொன்ராஜ் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 2832. மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்பாளர் என்ன தேசிங்கு ராஜ் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 5394. நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் என்ன மகேஸ்வரி என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 19,027. அதிமுக சார்பில் வேட்பாளர் என்ன பலராமன் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 84,839. காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் என்ன துரை சந்திரசேகரன் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 94,528. இந்த தொகுதியில 9,689 வாக்குகள் வித்தியாசத்துல துரை சந்திரசேகரன் வின் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மக்கள் என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். புது பஸ் ஸ்டாண்ட்ல சாக்கடை தண்ணி அப்படியே ஓடின்னு இருக்குது. இதனால எவ்வளவு பேர் எஃபெக்ட், அதுல எவ்வளவு கொசு வருது, எவ்வளவு இது நாத்தடிக்குது, அதெல்லாம் ஒரு இது. அந்த ரோடு தான் வசதி இல்லை, எங்கேயுமே நல்லா இல்லை. ரோடு குடியை ஒழிக்கணும். யாரு வந்தாலும் அதை ஒழிச்சுட்டா மக்கள் நல்லா இருப்பாங்க. எப்படி கணேசனா 3 மாசமா கட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க வீட்டுக்கு மட்டும் நைட்டு கரண்ட் இல்லாம ஃபுல்லா கையை கச்சி விட்டுச்சு, எதுன்னு தெரியல. தண்ணி சுத்தமா போக மாட்டேது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் வரமாட்டேது. மழை வந்துச்சுனாவே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இங்க நிறைய பிரச்சனையா இருக்கு. எஸ்டி இருளர் மக்கள் பழங்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரை ஓட்டை, ஆத்தங்கரை, குட்டை ஓட்டை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்துருக்கோம், வந்து பார்க்குறோம், செய்யறோம் தான் சொல்றாங்க. இது வரைக்குமே யாரும் வந்து செய்வோம் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதிகாரிகள் தினக்கும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஜமா மேல மனு கொடுத்தோம். இன்னைக்கு எஸ்டி கேம்ப்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேம்ப்ல போனாலும் அதுதான் சொல்றாங்க, பார்த்து சொல்றோம். எங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும். இன்னும் இந்த மக்கள் பஸ் வசதி, ரோட் வசதி, தண்ணி இல்லாம பட்டா இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்ப இருக்க ஆட்சியாளர்களும் சரி, இல்ல வேற எந்த கட்சியில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு வி ஃபார் தி பீப்பிள் சார்பா கேட்டுக்கிறோம்.